அமைச்சரவை முடிவுப்படியே ஆளுநர் செயல்பட முடியும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் முடிவெடுக்கும் நிலை வரும்போது ஆளுநர் மாறுபட்ட நிலையை எடுக்கிறார் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க மறுக்கும்போது ஆளுநர் உதவி ஆலோசனையை பெறுகிறாரா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு மசோதா அனுப்பப்பட்டால் ஆளுநர் அதன் மீது தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறது. மாறாக குடியரசுத் தலைவர் ஒன்றிய அமைச்சரவை ஆலோசனையை பெற்றே முடிவெடுக்க முடியும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் மாறுபட்ட நிலையை எடுக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியது சட்டவிரோதம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்ப பரிந்துரைத்த ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. அரசியல் சாசன பதவி வகிக்கும் ஆளுநர் மாநிலத்தை செயல்பட விடாமல் தடுப்பது சரியல்ல எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், ஆளுநர் மாறுபட்ட நிலையை எடுக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் காலதாமதம், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தடையாக இருப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்குதான் இன்று மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த போதே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா மீது ஆளுநர் திரும்பி அனுப்பி இரண்டாவது முறையாக மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பும் போது ஆளுநர் ஏன் ஒப்புதல் வழங்காமல் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார்? அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு சட்டத்திலும் இடம் இருக்கிறதா என்பது பற்றி பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழக அரசினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் முகில் ரோத்திகி உள்ளிட்டோர் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பும் போது அதை அவர் ஒப்புதல் செய்ய வேண்டும். அவ்வாறு இரண்டாவது முறையாக அந்த மசோதா என்பது திரும்பி அனுப்பும் போது மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி மீண்டும் அதை ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பும் போது அதை கட்டாயமாக மாநில ஆளுநராக இருப்பவர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னிச்சையாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் 2 ஆண்டு 3 ஆண்டுகள் அதை ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மீண்டும் அது குறித்து கேட்கும் போது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பதாக வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் செயல்பாடு இருக்கிறது. இது சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது, அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிராக இருக்கிறது. அதாவது மாநில ஆளுநராக இருப்பவர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர் மட்டுமல்லாமல் தமிழக சட்டப்பேரவையினுடைய அமைச்சரவையினுடைய ஆலோசனை பெற்றுதான் அவர் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு அரசியல் சாசனத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி முடிவை எடுக்காமல் தட்டி கழித்துவிட்டு அதை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிவிட்டோம் என்று தெரிவிப்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தொடர்ந்து காரசாரமான வாதங்களை வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசினுடைய வழக்கறிஞரை பொறுத்தவரையில், குறிப்பாக மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணியை பொறுத்தவரையில் ஆளுநர் என்பவர் ஒரு தேவையில்லாத இடத்தில் உள்ளார் என்பது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீதிபதிகளை பொறுத்தவரையில் மசோதாக்களை கிடப்பில் போடும் அவரது ஆளுநருடைய நடவடிக்கை தொடர்பாக மட்டுமே நாங்கள் முடிவை செய்ய இருக்கிறோம். ஆளுநர் பதவி அதிகாரத்தை நாங்கள் குறைந்து ஒருபோதும் மதிப்பிடவில்லை. ஏன் தமிழக அரசு கொடுத்திருக்கின்ற மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் 12 மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். 2 மசோதாக்களை ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார்? 10 மசோதாக்கள் மீது முடிவெடுக்க மறுக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். இதற்குத்தான் நாங்கள் பதில் கேட்கிறோம். இதற்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்து மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநராக இருக்கின்ற RN ரவி தமிழ்நாடு அரசு எடுக்கும் முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்காமல் அதற்கு மாறாகவே செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் பல்வேறு நடவடிக்கைகள் முடங்கி இருக்கின்றன. குறிப்பாக பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனத்தில் தமிழ்நாடு ஆளுநர் உதாசீனப்படுத்தும் ஒரு செயல்பாடை கொண்டிருக்கிறார். இதனால் பல்வேறு நடவடிக்கைகள் தடைபட்டிருக்கிறது. எனவே
இது போன்று நடவடிக்கை எடுக்காமல் குடியரசுத் தலைவர் அனுப்பும் மசோதாக்கள் மீது எடுத்த அந்த முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கார். குறிப்பாக குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அனுப்பிய அந்த மசோதாக்கள் தொடர்பாக எடுத்த முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்பதால் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது காரசாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 4 மணி வரை இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இன்றைய தினம் வழக்கினுடைய விசாரணை முடிவடையும் பட்சத்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.